நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஆண்கள் கருப்பா இருந்தா நம்ம ஏத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா பெண்கள் டார்க்கா இருந்தா யாருமே ஏத்துக்கிறது இல்லன்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஃபேட்டா இருக்கிற யாரையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. இஸ் இட் மை ஃபால்ட் தட் ஐம் ஃபேட்? அப்படியும் எனக்கு क्वेश्चन வந்துச்சு. இது எல்லாமே ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட் குள்ள தான் வருது இல்ல. சோ லெட் மீ டெல் யூ சம்திங். யூ கேன் நெவர் வின், யூ கேன் நெவர் பி த பியூட்டி ஸ்டாண்டர்ட். யூ கான்ட். நீ ஒல்லியா இருந்தனா ரொம்ப ஒல்லியா இருக்கேன்பாங்க, நீ குண்டா இருந்தனா ரொம்ப குண்டா இருக்கேன்பாங்க. இது ரெண்டுமே இல்ல. அவங்க சொல்ற ஐடியல் ஃபிகர்ல தான் நீ இருக்கன்னா அடுத்த ஃபீச்சருக்கு போவோம், மூஞ்சி ஆராய ஆரம்பிப்பாங்க. மூஞ்சி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கா, முடி ஆராய ஆரம்பிப்பாங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கா, உன் ட்ரெஸ்ஸிங்க்கு போவாங்க. அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கா, உன் கேரக்டர் நோண்டுவாங்க. யூ கேன் ஜஸ்ட் நெவர் அச்சீவ் த பியூட்டி ஸ்டாண்டர்ட். ஓகேயா? இன்னொரு விஷயம், இது எனக்கு ரீசெண்டா வந்த ஒரு ரியலைசேஷன். லைக் ஒரு பர்டிகுலர் ரீல் நான் பார்த்தேன். அதுல ஒரு விமன் வாஸ் டெல்லிங் யூர் அக்லி, யூர் அக்லி, what if I'm ugly அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அந்த ரீல் கிடைச்சா நான் போட்டு காமிக்கிறேன். அந்த தாட் எனக்கு இதுவரை வந்ததே இல்ல தெரியுமா? லைக் what if I'm ugly, so what? அந்த ஒரு தாட் எனக்கு வந்ததே இல்ல. ஆமா, இதை மாத்திட்டா நான் அழகா இருந்திருப்பேன், பட் இப்போ நான் அழகா தான் இருக்கேன் நம்மள கன்வின்ஸ் பண்ணிக்கிறத விட நான் இப்ப அழகா இல்லைன்னா என்ன ஆயிட போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம மூவ் ஆனோம்னா we will be a lot more happy நான் நினைக்கிறேன்.